அதில் எல்லா காரியத்தையும் அதில் செஞ்சிருக்கிறாரு. ஆனாலும் ஒரு ஜனங்களுக்கு என்ன ஒரு பயம் தெரியுமா? ஒரு ஆபத்து நெருங்கி வரும்போது, ஒரு பிரச்சனை நெருங்கி வரும்போது, ஒரு போராட்டம் நெருங்கி வரும்போது, கர்த்தர் எப்பேற்பட்ட பராக்கிரமசாலின்னு சொல்லிட்டு ஜனங்க என்ன பண்றாங்க தான் மறந்துடுறாங்க. அல்லேலூயா. அப்ப அப்பேற்பட்ட தேவன் இப்ப நீங்க வாசிச்சு பார்க்கிறீங்கன்னாக்கா வேதத்துல கர்த்தர் செஞ்ச அற்புதத்தை இன்னும் நம்ம வேற இடத்துல கூட நம்ம கேள்விப்பட்டதில்ல. அப்ப அந்த மாரி தேவன் இங்க ஒரு வசனம் சொல்றாரு. ஆசாபின் ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, தேவனே மௌனமா இருக்காதீங்க, பேசுங்க, பேசாமல் இராதையும் தேவனே சும்மா இராதையும். அப்ப நீங்க எதனா ஒரு நேரத்துல என்ன பண்ணீங்க, பேசுங்க, நீங்க மௌனமா இருக்காதீங்க. அல்லேலூயா. அப்ப இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகையினர் தலையெடுக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபய தந்திரங்களை யோசித்து உமக்கு மறைவில் இருக்கிறவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாராயிராமல் இஸ்ரவேல் பேர் இனி நிலை நிலைக்கப்படாமலும் போவதற்கு அவர்களை அதம் பண்ணுவாங்கள் வாருங்கள் என்றார். இஸ்ரவேல் என்ற பேரு நிலைக்கவே கூடாது, அவங்கள நம்ம என்ன பண்ணலாம், அதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை பண்றாங்களாம். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாகட்டும், இங்க வந்திருக்கிறவங்களுக்கு விரோதமாகட்டும், எந்த மனுஷன் எந்த ஒரு காரியத்தில் என்ன விதமான ஆலோசனை பண்ணாலும் கர்த்தருடைய கருத்துல நம்ம இருந்துட்டோம்னாக்கா அவன் நம்மளை தொட முடியாது. வசனம் அத்தானே சொல்லுது, கர்த்தரின் பக்கத்தில் இருக்கிறபடினால் நான் என்ன பண்றதில்ல, அசைக்கப்படுறதில்ல. ஏன்னாக்கா தேவனை நம்ம பிடிச்சிக்கணும், நம்மளை தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கணும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்க பார்த்தீங்கன்னாக்கா 430 வருஷம் போராட்டத்தில் தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களோட கண்ணீரும் அவங்களோட கூக்குரலையும் கேட்டு தேவன் அவங்கள நடத்தின விதமே வேற மாதிரி. ஆனால் அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு சின்ன சின்ன பொருளுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாங்க, கோபம் மட்டுனாங்க. அதே போல தான் பாருங்க, நீங்களும் நானும் இருந்த இடமே வேற மாதிரி. அல்லேலூயா. ஏதோ ஒரு போராட்டத்தில் தான் நீங்களும் நானும் தான் இருந்திருக்கிறோம். கடனில் இருந்திருக்கிறோம், பிரச்சனையில் இருந்திருக்கிறோம், போராட்டத்தில் இருந்திருக்கிறோம், கண்ணீரில் இருந்திருக்கிறோம், வறுமையில் இருந்திருக்கிறோம். ஆனால் அப்பேற்பட்ட தேவன் நம்மளை எல்லா காரியத்திலும் விடுதலையாக்கி விடுவிச்சு நம்மளை அவர் என்ன பண்ணியிருக்கிறாருனாக்கா, எப்படி அந்த ஜனங்களை நடத்துனது நம்ம பார்க்கல, வாசிச்சிருக்கிறோம். ஆனால் என்ன நடத்துனத நான் என்ன பண்ணிருக்கிறேன், கண் கூட பார்த்துருக்கிறேன். உங்களை நடத்துனது நீங்களும் பார்த்துருக்கிறீங்க. அப்பேற்பட்ட தேவனை இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன எதுனா பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, இன்னைக்கும் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, கர்த்தருக்கு கண் இல்லையா, காது இல்லையா, அவருக்கு நான் இவ்வளோ கூக்குரல் ஏறுறேனே, நான் இவ்வளோ வேதனைப்படுறேனே, அவர் ஏன் கேட்கல, அவர் மௌனமாக ஆயிட்டாரோ நம்ம சொல்லலாம். ஆனால் கர்த்தர் ஒரு இடத்துல மௌனமாக இருக்கிறாருனாக்கா அதுக்கு பிற்பாடு ஒரு பெரிய ஒரு யுத்தம் செய்ய போறாரு. அல்லேலூயா. ஏன்னா நம்ம தான் மௌனமாக இருக்க மாட்டோமே. யாருன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு நம்ம 10 வார்த்தையாக பேசி விடுவோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறேன். நம்ம சும்மாவே இருக்க மாட்டோமே, சர்ச்சுக்கு தான் வரோம், ஆராதிக்கிறோம், கர்த்தரை தொழுது கொள்கிறோம், எல்லா காரியத்திலும் செய்கிறோம். ஆனால் நம்ம சும்மாவே இருக்க மாட்டோம். ஒரு சண்டைனா நம்ம தான் முன்னாடி நிற்கிறோம், ஒரு வார்த்தைனா நம்ம தான் அங்கே போய் நிற்கிறோம். ஏன்னா கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணுறேன். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக 10 தேசம் ஒன்றா சேருது. ஆனால் அங்கே தேசத்தில் இருக்கிற ஜனங்க எவ்வளோ பயப்படுவாங்க, எவ்வளோ போராட்டத்தில் இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாருனாக்கா, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதில்லை, தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கும் கூட பாருங்க, இஸ்ரவேல்ன்றது ஒரு சின்ன தேசம்தான். அந்த தேசத்துக்கு விரோதமாக இன்னைக்கு எத்தனையோ ஜனங்க எழும்பி கொண்டு தான் போகிறாங்க, இன்னும் ஜெயிக்க முடியல. அந்த தேசத்துக்கே ஆண்டவர் அவ்வளோ பாதுகாப்பு வச்சிருக்கிறாருன்னா, அப்போ அவரோட ரத்தத்தில் கழுவப்பட்டு அவர் நாமம் தரிங்கப்பட்டு இருக்கிற நம்மளுக்கு ஆண்டவர் எத்தனை பாதுகாப்பு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ கர்த்தரை இன்னும் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, அவர் பேசாமல் இருக்கிறாரு, அவர் இருக்கிறாரா இல்லையா, அவர் நம்ம கூட நடக்கிறாரா நடக்கலையா, இது நம்மளுக்கு இன்னும் நிறையா பேருக்கு அது என்ன பண்ணுது, டவுட்டாகவே இருக்குது. அல்லேலூயா.
அப்ப கர்த்தன் நம்ம கூட இருக்கிறாருன்னாக்கா எந்த பிரச்சனை வந்தாலும் அது நம்மளை மேற்கொள்ளாது. அலைக்கே பாரு, கடல்ல இருக்கிற அலைக்கே ஆண்டவர் வந்து ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கிறாரு. இந்த கரையை தாண்டி மேல என்ன பண்ணாத, வராத. யோபின் புஸ்தகத்துல நீங்க வாசிச்சு பாருங்கனாக்கா, கடல்ல இருக்கிற அலைக்கே ஆண்டவர் அந்த அளவுக்கு கட்டுப்பாடு வச்சிருக்கிறாரு. அப்ப நமக்கு வர பிரச்சனையை ஆண்டவர் விட்டுடுவாருங்களா? அல்லேலூயா. இப்ப பாருங்க, சுனாமின்னு ஒன்று வந்துச்சு. அது கரையை தாண்டி மேலே வந்ததால எத்தனை இடம் அழிஞ்சு போயிடுச்சு, எத்தனை ஜனங்க அழிஞ்சு போனாங்க. ஆனாலும் கர்த்தன்ற பண்ணா கரைக்கும் கடலுக்கும் அந்த இடத்துக்கும் ஒரு கட்டளை வச்சிருக்கிறாருனாக்கா, இப்போ நம்மளுக்கு வர பிரச்சனை இல்லை, நம்ம குடும்பத்துக்கு வர பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு போராட்டத்துக்கு வர பிரச்சனை இல்லை. ஆண்டவர் எவ்வளோ கட்டுப்பாடு வச்சிருப்பாரு. நீ வா, இதோட போதும், நெல்லிட, அதோட போயிடு. அல்லேலூயா. ஆனால் நம்ம தான் இன்னைக்கு என்ன பண்ணுறோம்னாக்கா, அது பெரிய பிரச்சனையாக மாக்கி ஒரு பெரிய மலையாக கொண்டு வந்து, கர்த்தருக்கு கண் இல்லை, காது இல்லை, அது இல்லை, இது இல்லை, நம்ம இன்னும் சொல்கிறவங்க சிலர் இருக்கிறோம். அல்ல, அவர் சகலத்தையும் படைத்தவர் அவர். அல்லேலூயா. ஏன்னாக்கா கடைசி வசனம் சொல்லுதுங்க பாருங்க, 16வது வசனத்துல, கர்த்தாவே அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு அவர்கள் முகங்களை அவமானத்தினால் மூடும். அவர் யெகோவா என்னும் நாமத்துடையவர் தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி. பாருங்க, யெகோவா என்னும் நாமத்துடையவர் தேவரீர் நீ ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்றும் மனுஷன் அறியும்படி. அவர் தான் தேவன், அவர் இல்லாம ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எத்தனை இடத்த போய், நம்மளாம் சும்மா இங்கே வந்துடல, நம்மளும் பல இடங்களை சுற்றி பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம். சும்மா ஆண்டவர் கூப்பிட்டவொன்னே நம்ம இங்கே வந்துடல. ஆண்டவரும் நம்ம குடும்பங்களில் நம்மளுக்கு ஒரு அற்புதம் செஞ்சதில் தான் நம்ம வந்து இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, நானும் ஒரு போராட்டத்தில் இருந்தபடினால தான் எல்லாமே ஒன்று தான் சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் சுத்தனவன் தான், எல்லாத்துக்கும் உயிர்ந்து பிறனவன் தான். அல்லேலூயா. ஏன்னாக்கா எங்கள் அம்மா வந்து ரோமன் கத்தோலிக்கு, எங்கள் சித்தாப்பா கட்டிட்டு வந்தவங்க வந்து முஸ்லீம்ஸு, இன்னொரு சித்தாப்பா கட்டிட்டு வந்தவங்க இந்துல. இப்போ நாங்கள் எதை வெறுக்க முடியும்? எல்லாமே ஒன்று தான் சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்திலையும் ஒன்றா இருந்துட்டோம். ஆனால் கடைசியில் போராட்டம்னு ஒன்று வருது பார்த்தீங்களா? படுக்கிறதுக்கு இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கு நல்லா சாப்பாடு இல்லை, தரித்திரம், வீடு பூரா நல்லா சம்பாதிக்குவாங்க, எங்கள் வீட்டில் எல்லாமே நல்லா சம்பாதிக்குவாங்க, எப்போ பார்த்தாலும் கடன். வீட்டு வாசக்கடியில் பார்த்தா ஒரு கடங்காரன் வந்து நிற்பான். இப்போ தான் கெந்துக்காரன் அந்த காடுகாரனை பார்க்கறது கஷ்டமாக்குது. ஆனால் இன்னும் வந்துட்டு தான் இருக்கிறானுங்க ஏரியாக்குள்ளே. நாங்கள் பார்க்கறது கஷ்டமாக்குது, ஏன்னா அவனுங்கள்ட்ட நாங்கள் போகிறது இல்லையா. அதனால் ஃபஸ்ட்டெல்லாம் வந்தானா ஓடி போய் உள்ளே மறைஞ்சிக்குவாங்க, கதுக்கு பின்னாடி மறைஞ்சிக்குவாங்க. நான் இல்லைன்னு சொல்லு, அவ்வளோ தரத்துறோம். ஆனால் இப்போ பாரு, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், பீரோ வாங்கி வந்து வச்சுருக்கிறோம். அந்த பீரோக்கு பேர் கூட என்ன பார்த்துணுமா, ராஜாராணி பீரோ. இதில் அடுக்கி வைக்கிறோம் துணிகளை, நகைங்களை, அது இதுன்னு. நாங்கள் வாழ்ந்த நாட்கள் வந்து பீரோவே இல்லை. ஒரு எங்கள் அம்மாவோட புடவை எடுத்து அதில் துணிகளை ரப்பி கட்டி, அது காலுக்கு ஒன்று தலைக்கு ஒன்று வச்சு படுத்துக்கிட்டு இப்படியே தர்தனமான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. நான் தேடி போகல, நான் தேடி போயிருந்தேனாக்கா அற்புதத்தை பெற்றுட்டு ஓடியான்ட்டு. அவர் என்ன தேடி வந்தனால தான் எப்படியா ஆண்டவர் அந்த ஜனங்களை பாதுகாத்தாரோ அதே போல தான் என்னையும் பாதுகாத்தாரு. அல்லேலூயா. அந்த தரித்திரத்திலிருந்து, அந்த போராட்டத்திலிருந்து, அந்த கண்ணீரிலிருந்து, அந்த அவமானத்திலிருந்து எனக்கு ஆண்டவர் எப்படி விடுதலை கொடுத்தாரு தெரியுங்களா? இன்னைக்கு நினைச்சாலும் அது கனவு போல இருக்குது. அல்லேலூயா. ஏன்னாக்க இங்கே இருக்கிறவங்கள ஒரு சிலர் என்னையும் பார்த்துருக்குறாங்க. நம்ம சாமுவேல் பிரதர் கூட அவ்வளோதான். நான் ஆரம்பத்துலேருந்து இருக்கிறப்பே என்னை பார்த்துருக்கிறாரு. நான் அப்போ இருந்ததுக்கும் சிஸ்டர் அவ்வளோதான், அவங்க அண்ணன் அவ்வளோதான், எங்கள் சின்ன வீடு இருக்கிறப்பே வந்துருக்குறாங்க. ஏன்னா அவ்வளோ தரித்திரத்தில் இருந்தோம், இருள், வீட்டில் சமாதானம் இல்லை, சண்டை, பிரச்சனை, போராட்டமான வாழ்க்கை. இதுலேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு. ஏன்? அவர் நம்மளை நேசிக்கிறபடினால தான். மனுஷனை நேசிக்கிறதுக்காக தான் மனுஷகுமாரனை அந்த பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தார். ஆனால் இன்னைக்கு மனுஷகுமாரை நேசிக்கிறதுக்காக இந்த மனுஷன் எல்லாம் பண்ணல இல்லை. உலகத்துக்கு, உலக காரியத்துக்கு, உலக சிற்றின்பத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், யோசிக்கிறோம், நேசிக்கிறோம்.
அல்லேலூயா. அப்ப சாதாரணமான ஒரு தேசத்தையே கர்த்தர் இப்படியா வேலையை போட்டு பாதுகாக்கிறாருன்னா, ஒரு விலையேற பெற்ற ஆத்துமா நீங்களும் நானும். அப்போ உங்களையும் ஆண்டவர் பாதுகாக்க மாட்டாரா? அல்லேலூயா. அப்ப எதனா ஒரு போராட்டம் வருதா? எதனா ஒரு பிரச்சனை ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையில அனுமதிக்கிறாரா? அப்போ உங்க வாழ்க்கையில அதை காட்டிலும் பெரிய ஒரு அற்புதங்களை ஆண்டவர் செய்ய காத்திருக்கிறாரு. அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய பாதத்துல உட்காந்து கர்த்தரை தேடும்படி கர்த்தரை என்ன பண்ணணும்? நம்ம ஜெபிக்கணும். இன்னைக்கு நம்ம ஜெபம்ன்றது என்ன நினைச்சுக்கிறோம்? ஏதோ ஒரு எக்ஸாம் எழுத போற அந்த 10வது பசங்க பாருங்க, எக்ஸாம் எழுதணுமானாக்கா நைட்டும் பகலும் தூங்க மாட்டாங்க. அது இல்ல. ஒரு தகப்பன் இடத்துல, ஒரு தாய் இடத்துல, ஒரு மகனோ மகளோ போய் உட்காந்து உரிமையா பேசி அவங்கள்ட்ட என்னென்ன காரியத்தை நம்ம சொல்றோமோ அது போல தேவனுடைய பாதத்துல உட்காந்து நம்மளுக்கு என்னென்ன காரியம் இருக்குது அவர்கிட்ட சொல்லும் பொழுது தான் கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னு தெரியுமா? வாய்களை திறந்து நம்மள்ட்ட பேசுவார். நான் பேசினா தான் அவர் என்கிட்ட பேசுவார். அவரே வந்து நம்மள்ட்ட சும்மா சும்மா பேசிட்டு இருக்க மாட்டார். நான் பேசணும், நான் போய் அவர்கிட்ட பேசணும், என் குறைய நான் அவர்கிட்ட சொல்லணும். அப்பதான் அவர் என்ன பண்றாருன்னா எனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப நம்ம பேசலாம், யுத்தம் பண்ண மாட்டாருன்னு இல்ல, நம்ம பேசலனாலும் நம்மளை பாதுகாக்கிறாரு. ஆனாலும் கர்த்தர் என்ன தெரியுங்களா? ஒரு மனுஷனிடத்துல உறவாடும்படியாகத்தான் கர்த்தர் இன்னைக்கும் நினைக்கிறாரு, நினைச்சிட்டு இருக்கிறாரு. பரலோகத்துல அவர் ஆராதிக்க கொடான கோடி தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் தான் கரத்துல உருவாக்கின அந்த மண்பாண்டம் என்னை எப்படி ஆராதிக்கிறாங்க, அவங்க என்கிட்ட எப்படி பேச விரும்புறாங்க, அது இந்த வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா உங்கள்கிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. அந்த எதிர்பார்ப்பு தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா மௌனமா இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட பேசும் பொழுது அவர் நம்மளோட பேசுறாரு. நம்மளை அவர் ஆராதிக்கும் பொழுது அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அவர் இறங்கி வராரு. இறங்கி வருது மட்டும் இல்ல, அந்த ஸ்தலத்திலே நம்மளை ஆசீர்வதிக்கிறாராம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை.